நிறைய நேரம் நம்மளே சோர்ந்து போயிடும்ல. ஆனால் நம்முடைய உள்ளம் முளைஞ்சி அழுறது யாருக்கும் தெரியாது. நம்முடைய உள்ளங்கள் நொறுங்கி விழுந்து கிடக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம தனி அறையில் அழுறது யாருக்கும் தெரியாது. பிள்ளைங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து நம்ம கண்ணீர் விடுறது ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நம்மளை அழைச்சவருக்கு தெரியும். யோசுவா இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு நீதான்னு சொன்னப்போ யோசுவா கலங்கினார், பயந்தார். மோசையாலேயே முடியலையே, மோசையே இந்த ஜனத்தை கொண்டு போக முடியலையே, அவரே இந்த ஜனத்தின் நிமித்தமாக சுதந்திரிக்க வேண்டியதை இழந்துட்டாரு, நான் எம்மாத்திரம்னு கலங்கினார். பாருங்க, கர்த்தர் சொன்னார், யோசுவா பயப்படாத, மோசை கூட இருந்த மாதிரியே நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். மோசையை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை பிளந்த மாதிரி கர்த்தர் யோசுவாவை கொண்டு யோர்தானை பிளந்தார். நம்ம உடைஞ்சு போயிருக்கிறோமா? கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை வேளையில் நம்ம கூட பேசுகிறார். இல்லை, நான் உன் கூட இருப்பேன். மோசே கூட இருந்து பலத்த காரியங்களை செய்தது போல நான் உன் கூட இருந்த பலத்த காரியங்களை செய்வேன். அதற்குரிய பலனை, அதற்குரிய கிருபைகளை, அதற்குரிய பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. Thank you, Lord.